பாஸ். ஆனால் நம்மளே என்ன பண்ணக்கூடாது, ரக்கா ரபா வராத அந்நிய பாஷெல்லாம் கூப்பிடுவோம், ரபா ரபா அப்பா பா பாபா. சிலருக்கு பதட்டத்திலேயே வா 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 வா. ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் தேசத்துக்கு முடிவு கட்ட நேரம் வந்து விட்டது. உன் வேலை வந்து விட்டது. கடைசி நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். 95% கிருபையின் கால முடிவுக்கு பரலோகம் அத்தியாக எழுதிவிட்டது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் நான் சரி பண்ணலைன்னா கர்த்தர் உங்களை வந்து என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். கர்த்தர் கூட வந்து பேசணுன்னா நீ என்ன செய்யணும், என்ன பண்ணணும், நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அங்கே முட்டியை போட்டுப்பார். கர்த்தர் இறங்கி வருவா. முதல் அவர் செய்கிற வேலை தெரியுமா, அமெரிக்கா ராட்சியம், இந்தியாவை ஆசீர்வதியம், அப்புறம் தேசத்தை ரட்சியம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஃபஸ்ட்டு உன்னை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருடைய வேலை. பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்களை பார்த்து சொல்லுங்கள், பெண்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தத்தாபத்தாலாம் கூடாது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே லைட்டாக அதவ இந்த விரும்பாண்டி மீசையை முறுக்கி அப்படில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிற ரட்சிப்பு பார்வோனுடைய வீட்டார் கதிகலங்க செய்வா. ஏமே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. நேபுகாத் நேச்சர் வந்தாலும் சரி, பார்வன் வந்தாலும் சரி, என் ஜனத்தை தொட யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்று சொன்னால் நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த என்னுடைய சபையை, நீ யாரு, தேவனுடைய சபையை, நீ ஒரு எக்லிஷா என்பது வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை விலைக்கரையும் கொடுத்து மீட்டு கொண்ட ஒரு நபர் என்பதை அறிந்து கொள். சாத்தான் பல மனிதர்களை பயன்படுத்தலாம், பல மனுஷிகள் பயன்படுத்தலாம். இன்றைக்கு அடிக்கடி உடைந்து இன்றைக்கு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கலாம். அடிக்கடி தடுமாறுகிற வாலிபனாயிருக்கலாம். அன்பு தம்பி யேசுவா, ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் வருவாயானால் ஒரு அக்னி உன்னை சூழ்ந்து கொள்ள போகிறது. மனுஷன் நம்மளை நிரப்புகிறதுக்கும் கர்த்தர் நம்மளை நிரப்பை பயன்படுத்துகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். லோத்து சொல்லுங்க, லோத்து கூட போனா என்பது வசனம் இருக்கு. அதனால்தான் நீங்கள் பைபிளில் என்ன பண்ணணும், பைபிளில் எத்தனை பேர் காலையிலேருந்து படிக்கிறீங்க? பைபிள் படிக்கிறது இல்லையா? ஒரு சிலலாம் சொல்லுவோம் எனக்கு படிப்பே வராது. ஆடியோ கேளுங்க. என்ன பண்ணணும், காலையில் எத்தனை பேர் சாப்பிடாம வந்தீங்க? டெய்லியும் சாப்பிடாம இருக்கீங்களா? சாப்பிட்லன்னா மூஞ்சி என்ன பண்ணும், வாடி நான் ஏன் பிறந்தேன் அப்படி சில என்ன பண்ணுறது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கர்த்தரோடு கூட நீ இருந்து பாரு. நான் ஏன் இதை ஆணித்தரமாக இப்போ சொல்கிறேன்னா, கர்த்தர் என் கூட இடைப்பட்டதுனால இதை சொல்லிங்கிறேன் உங்களுக்கு. அம்மா, இந்த 2 நாள் இன்னைக்கு நாளைக்கோடு கர்த்தர் ஆனால் ஒன்று மட்டும் தீர்மானம் எடுங்க. இனி நான் என்ன பண்ண மாட்டேன், மனுஷனை பார்க்க மாட்டேன்ல, மனுஷன் நம்ப மாட்டேன். மனுஷனை பார்த்தா, நான் ஆரம்பத்தில் என் ஊழிய பாதையில் 3 வருஷம் ஒரு வேளை டீ கூட கிடையாது. ஒரு வேளை டீ தான் ஒரு நாள் சாப்பாடு. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஆண்டவர் சொன்ன 3 கட்டளை. மினிஸ்ட்ரி இஸ் நாட் த பிஸ்னஸ். ஊழியம் ஒரு நாளும் வியாபாரம் ஆகிடக்கூடாது. உன் தேவை யாரிடத்தில் என்ன பண்ணக்கூடாது, பகிர்ந்து கொள்ளக்கூடாது. 3, நான் சொல்லாததை எங்கேயும் போயிடாது. பஸ்ஸில் கூட ஆண்டவர் சொன்னாதான் இந்த பஸ்ஸில் ஏறுவேன். நேற்று தான் லேட்டாகி போச்சு.
அவன் உள்ள சினிமா பாட்டை போட்டுங்கிறான் உள்ள. சரி, ஏன் சொல்கிறேன்னா, ஏன் ஆண்டவர் அலோ பண்ணாமல் எந்த வீட்லேயும் சாப்பிட மாட்டேன். அப்போ அப்படி நான் பரிசுத்தவானா இல்லை, என் ஆண்டவர் அப்படி நடத்த தொடங்கினார். 3 வருஷம் உபவாசம் தான் என் வாழ்க்கை. எத்தனை வேலை? 2 வேலை. கண்கள்லேருந்து ரத்தம் அப்படியே வரும், காதுலேருந்து ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டாகும், யூரின் பண்ணால் பிளட்டு வெளியே வரும். கதை முடிந்து விட்டது என்ற அத்தியாகம் மூடப்பட போகிறது என்று நினைத்தது உண்டு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உன்னை யார் தூக்கி விடுகிறாங்களோ இல்லையோ, எனக்கு ஏன் ஒரே நாளில் தாய், தகப்பன், தங்கச்சி. என் சாட்சி எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு அளவு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதாவது லோயஸ்டாக இருந்து ஹையஸ்ட்டுக்கு போனால் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். ஒருத்தன் ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டுக்கு போனால் திஸ் இஸ் a லாஸ். உன் வாழ்க்கை சில நேரங்களில் ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டுக்கு வருவாயானால் ஏதோ ஒரு இழப்பு நீ சந்திக்கிற. ஒரே நாளில் தாயை இழந்த, தகப்பனை இழந்த, தங்கச்சி இழந்த. என்னுடைய வாழ்வு பிளாட்ஃபாரம் தான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கை ஒரு பிளாட்ஃபாரம். கேட்பதுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். உண்மை, நீ எல்லாமே டவுனு தான், இனி அவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் நான் 25வது தற்கொலைக்கு நேராக என்னை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த வேளையில் இயேசு என்னை சந்தித்தார். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, என்னை அழைத்த எஜமான், என்னை முன்குறித்த ஆண்டவர் ஒரு நாள் என்னை விட்டு விலகலை. உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற மனிதர்கள், உங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், பிஸ்னஸில், மினிஸ்ட்ரியில் எல்லாரும் சொல்லலாம், நான் உன் கூடவே இருப்பேன். நெவர். நீ உடையும் போதெல்லாம் ஒருத்தர் உடைவாரானால், நீ காயப்படும் போதெல்லாம் ஒருவருடைய இருதயம் காயப்படுமானால், உன் வாழ்க்கை உடைந்து நிற்கும்போது ஒருத்தர் உனக்காய் அங்கலாய்ப்பாரானால், அது வேறு யாரும் இல்லை, உன்னை உருவாக்குன கர்த்தர். நீ நல்லா இருக்கும்போது அநேகர் மார்த்தட்டி சொல்வார்கள். உன் சந்தோஷத்தில் அநேகர் பகிர்ந்து கொள்ள முடியும், உன்னுடைய சந்தோஷத்தை அநேகர் ஷேர் பண்ணி கொள்ள முடியும். பட் நீ உடைந்து அழுவும்போது தனித்து நிற்பாய். இயேசு கிறிஸ்து கெத்செமன் தோட்டத்தில் தனித்து விடப்பட்டார். ஏன் தெரியுமா? அதுதான் உலகம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டான். நான் அனுபவித்து சொல்லுகிறேன், இதுவரைக்கும் தனியாக நிற்கிறதுனால் சொல்லுகிறேன், இந்த நாள் வரை தனியாக நின்று நிற்கிறதுனால் சொல்லுகிற தைரியத்தோடு, எந்த பர்பஸுக்காய் கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அது நிறைவேறுகிற வரை உங்களை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. அநேக சொல்லுகிறத நான் கேட்டிருக்கேன். நான் அண்ணன் இருக்கிறேன், அக்கா இருக்கிறேன், அப்போ கூட சந்தோஷமாக தான் இருக்கும் சொல்லும்போது. பரவாயில்ல, தண்ணியில் எழுதுகிற போல இருக்கும் அந்த வார்த்தை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலையை வந்தாலும், ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு எந்த ஒரு வழிவாசல் இல்லாமல் இருக்கலாம், வாழ்வதுக்கு எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு என் வாழ்க்கை அவ்வளோதான், கேள்விக்குறியோடு கூட நிற்கிறேன், எனக்காக யாரும் இல்லையே என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பின் சத்தம் இருக்கலாம். ஆகார் அப்படி தான் எழுதால், என் வாழ்க்கை முடிஞ்சு போய்விட்டது, நான் ஒரு வேலைக்கார பெண்ணாக இருக்கிறேன். பரிசுத்தவான் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம், அந்த பிள்ளை கற்பை இழந்து நிற்கிறாள். ஏமே நாளைக்கு பிள்ளை பறக்குமானால் அந்த பிள்ளைக்கு தகப்பன் யார் என்பது தெரியாது, உள்ளம் உடைந்தவளா நிற்கிறாள். அவர் தானே சொன்னார், நீ போய் அடங்கிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. எல்லாமே முடிந்ததும் வாழ்க்கை கூட சில நேரங்களில் உடைப்புக்குள்ளாய் வரலாம், அவமானங்களுக்குள்ளாய் வரலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உன் நேசத்தை தவறாய் பயன்படுத்த
பயன்படுத்தி கொள்ளுகிற மனிதர்கள் வரலாம், உன்னுடைய உதவியை தவறாய் பயன்படுத்தி கொள்ளுகிற மனிதர்கள் இருக்கலாம். யூஸ் பண்ணிட்ட பிறகு தூக்கி எறியப்பட்டு விட்டு